உலகெங்கும் வாழும் நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக வந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணிதான் இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு மார்கழி மாத பலன்களை பற்றி 12 ராசி என்பர்களுக்கு பார்க்க போகிறோம். இந்த மார்கழி அப்படின்னாவே சிறப்பு மிக்க ஒரு முக்கியமான மாதம். ஒரு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னா மார்கழி மாதத்துல நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தை மாதத்துல அறுவடை செய்யற மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதனாலதான் பாத்தீங்கன்னா மகர சங்கராந்தி அப்படின்னு தை மாசத்துல கொண்டாடுறோம். அதற்கான ஆரம்ப காலம் எது, நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதம் எதுன்னு கேட்டா மார்கழி மாசத்துல தான். மார்கழி மாசத்துல சுப நிகழ்ச்சிகளை மட்டும் தள்ளி வைக்கிறோம், அவ்வளவுதான். மற்ற விஷயங்கள் எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். இந்த மாதத்துல பெருமாள் வழிபாடு செய்வது சிறப்பு, அதே போல சிவனை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. அது எப்போ செய்யணும் அப்படின்னா காலையில 4 மணிக்கு முதல் 7 மணிக்குள்ள செய்யறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்தம் சொல்லுவாங்க. அதிகாலை வேலையில செய்யும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மாற்றங்கள், நீங்க எதிர்பார்க்காத மாற்றங்கள் நடக்கும். முக்கியமா பண வரவுகள் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாசத்துல, காரணம் என்ன, குருவுடைய பார்வை இந்த மாதத்துல சூரியனுக்கு இருக்கு. அதனால பண வரவுகள் வேணும், நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கணும் அப்படின்னா 4 மணிக்கு எந்திரிங்க. 4 to 5 நீங்க ஆத்மாத்மா மனசார உங்க வீட்டில் எங்க வேணா உட்காந்து நீங்க பிரார்த்தனையை பண்ணீங்க. உங்களுடைய தேவைகளை நீங்க மனசுல நினைச்சிட்டு ஒரு பிரார்த்தனையை வச்சீங்க அப்படின்னா அது சிவன்ட்டா இருந்தாலும் சரி, பெருமாள்கிட்ட இருந்தாலும் சரி, ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்கழி மாதம் இருக்கும். இந்த மார்கழி மாதத்துல 12 ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரி யோக பலனை கொடுக்க போகுது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு மார்கழி மாத பலன்களை பத்தி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம். துலா ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதினு சொல்லக்கூடியவர் 2ஆம் இடத்துல இருந்து பலனை கொடுக்க போறார். இந்த 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானம், குடும்பஸ்தானம் சொல்லுவோம். இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்துல நிறைய பண வரவுகள் வரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். துலா ராசி என்பதற்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே பணம் பிரச்சனை, குடும்பத்துல தொந்தரவுகள். அது கணவன் மனைவி பிரச்சனையா இருக்கலாம், குழந்தைகளால பிரச்சனையா இருக்கலாம், அம்மா அப்பாவால பிரச்சனை இருக்கலாம், கூட பிறந்தவங்களால பிரச்சனைகள் இருக்கலாம். அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீர்வதற்கான வாய்ப்புகள் இந்த மார்கழி மாசத்துல நிறைய இருக்கு. காரணம் என்ன, இந்த 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது என்ன கேட்டீங்கன்னா முதல்ல பண வரவுகள் வரும். பணம் வந்தாவே பாதி பிரச்சனை தீர்ந்துடும். சார், நான் வந்து என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு, அந்த பணம் கொடுத்தா நீங்கள் சொல்கிற மாதிரி உறவு நிலைகளை மாறிடும். எங்கள் அப்பா பணம் கேட்டார், எங்கள் அம்மா பணம் கேட்டாங்க, என் பையன் பணம் கேட்டான், என் பொண்ணு பணம் கேட்டா, இந்த மாதிரி அந்த பண தேவைகள் நிறைவேறிட்டாவே என் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் சார், அது வருமா சார்ன்னு கேட்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் பண வரவுகள் உறுதியாக உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அப்போ வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலை மாற்றம் செய்வதன் மூலமாக பண வரவு வரும். தொழில் பண்றீங்க அப்படின்னா தொழிலில் மென்மேலும் வளர்ச்சி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல பணம் வந்தாதான் சார் வளர்ச்சி அடையும், நான் ஒருத்தர் பணம் கேட்டிருக்கேன், வர வேண்டியிருக்கு, வரும். அதே மாதிரி பேங்க் லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், கிடைக்க வேண்டியிருக்கு, கிடைக்கும். அதே மாதிரி இடம், வீடு, வண்டி, வாகனம் ஏதாவது விற்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. அதை வித்தாவாது என் பணம் வந்து நான் ஏதாவது செஞ்சிருவேன் சார், அது விற்க மாட்டேங்குன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடம் மூலியமா, வீடு மூலியமா, விற்பதன் மூலமாக கண்டிப்பா பண வரவுகள் உண்டு. அதன் மூலமாக நீண்ட கால கடனையும் உங்களுடைய குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கான ஒரு அற்புதமான மாதமாக அந்த மார்கழி மாதம் இருக்க போகுது. அதே போல இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா குடும்ப உறவுகள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். குடும்ப உறவுகள்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கூட பிறந்தவங்க அவங்க ஏதாவது உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மாதமா இருக்கும். அதே போல உங்களுடைய கூட பிறந்தவங்க, உற்றார் உறவினர்கள், நீங்க வந்து உங்களுடைய மாமனார் மாமியார் மூலமாக, உங்களுடைய மைத்துனன் மூலமாக, மச்சனன் மூலமாக பண வரவுகள் உண்டு. அதற்கான முயற்சிகள் செய்வது சிறப்பு. அது மாதிரி யாராவது உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார் யாராவது ஹெல்ப் பண்றேன்னு சொன்னாங்க அப்படின்னா அதெல்லாம் ட்ரை பண்ணினா கண்டிப்பா அதன் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட நாள் பிரச்சனையை தீர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த குடும்பஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாதவர்களுக்கு ஒரு குடும்பம் அமையும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அதே மாதிரி 2ஆம் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு 2ஆம் திருமணம் நடக்கும். அதே போல 2வது குழந்தையை பெற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு சில தாமதங்கள் இருக்கு. அந்த பிரச்சனைகள் தீர்ந்து 2ஆம் குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு.
அதே போல இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்க ராசியை குரு வேற பார்க்கிறார். அப்ப என்ன ஆகுன்னா உங்களுக்கு பலவிதமான வழிகளில் நீங்க நினைச்ச விஷயங்கள் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வெளிநாடு போய் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க, வெளிநாடு போய் வேலை பார்க்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த வாய்ப்புகள் வரும். வெளிநாட்டிலே இருக்கீங்க, அங்க ஏதோ ஒரு நெருக்கடி இருக்கு வச்சுங்க, ஒரு பிரச்சனை இருக்கு வச்சுங்க, அந்த நிலைகள் மாறும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி இருக்கும். மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள் குறையும். நிறைய துளாராசி என்பவர்களுக்கு மன ரீதியான பிரச்சனை நிறைய இருக்கு. வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கவே முடியல, நம்ம எல்லாரும் ஒரு மாதிரி இருக்காங்க, நம்ம ஏன் கஷ்டப்பட்டுட்டே இருக்கோம், நம்மளுக்கு கணவர் இருந்தும் பிரச்சனை இருக்கு, மனைவி இருந்தும் பிரச்சனை இருக்கு, ஆனா இந்த வாழ்க்கை மாறாதா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்களுக்கு அந்த வாழ்க்கை மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த மார்கழி மாசத்துல இருக்கு. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். இந்த மார்கழி மாசத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, முக்கியமா நீங்க வழிபாடு செய்வது சிறப்பு. சரிங்களா? அந்த வழிபாடு எப்படி இருக்கும் அப்படின்னா, நிறைய பெருமாள் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லது. அதை செஞ்சீங்க அப்படின்னாவே வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா இந்த துலா ராசியில இருக்கக்கூடிய முக்கியமான நட்சத்திரம் இந்த விசாக நட்சத்திரம், அதுவும் இல்லாம சித்திர நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம். இந்த அன்பர்கள் கண்டிப்பா பெருமாள் வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னாவே உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். முக்கியமா உங்களுடைய குடும்பத்துல உறவு நிலைகள் முன்னேற்றம் அடையும். உறவுகளால் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும்.